இன்னும் 24 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நாளைக்கு இதே நேரத்துல நான் பூஜையை முடிக்கிறதுக்குள்ள உங்க பையன் இங்க வந்தாகணும். தாயத்தை கட்டி ஆகணும். ஒவ்வொரு நொடியும் கடக்கும் போது தேள் கொட்டினதை விட அதிகமா என் உடம்பெல்லாம் கடுக்குது. நாம வீட்டுல பூஜையை ஆரம்பிக்கும் போது இன்னும் 3 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள யாராவது எப்படியாவது ஜீவாவை பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நம்பின தைரியமா இருந்த. இப்போ என் தைரியம் எல்லாம் கற்பூரமா கரைஞ்சு போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்குள்ள என் புள்ள வராம போயிட்டா அவன் நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. மாயாவதி, கவலைப்படாத மாயா. தீபிகா கிட்ட இப்பதான் பேசினேன். முக்கால்வாசி இடத்துக்கு மேல கோத்தகிரியில தேடி முடிச்சிட்டேன்னு சொன்னா. எப்படியும் நாளைக்குள்ள ஜீவாவை தேடி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவா. நான் கூட அந்த கான்ஃபிடென்ட்ல தான் இருக்கேன். காலேஜ்லயே கொஞ்ச நேரம் ஜீவாவை பார்க்கலனா தீபிகா தேடி போய் பார்த்துட்டு வருவான். இப்ப அவனை பார்க்காம இத்தனை நாள் அவ இருந்ததே பெரிய விஷயம். பூங்கொடி அவனை தேடிதான் போயிருக்கா. அவ இப்ப என்ன பண்றான்னு தெரியல. அவ கோத்தகிரிக்கு போயிருக்காளா இல்ல அவ ஊருக்கு போயிருக்காளான்னு தெரியலையே. அட்ரஸ் இல்லாத ஆளுங்களை நம்பி என்ன பண்ண முடியும்? உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றது பெரிய பிரச்சனை. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் பண்ண போற பூஜை தான் கடைசி பூஜை. அது முடியும் போது அமாவாசை ஆரம்பிச்சிடும். அமாவாசை ஆரம்பிச்சிடுச்சுன்னா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகன் தீர்க்காயுசா இருக்கணும்னா நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள அவன் இங்க வந்தாகணும். இல்ல அஸ்தமனம் தான். அப்புறம் அவன் அஸ்தியோட தான் முடியும். இந்த வீட்டுல எத்தனை சாதுகளுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கோம், எவ்வளவுலாம் நல்லது பண்ணிருக்கோம். இருந்தும் என்ன இப்படி சோதிக்கிறிய கடவுளே. என் மகனை எங்களுக்கு கொடுத்துரு. என் மகனை எப்படியாவது இங்க கொண்டு வந்து சேர்த்துரு. அழாத மாயா. கடவுள் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார் மாயா. உனக்கு ஞாபகம் இருக்கா, அவன் பிரசவ டைம்ல தொப்புள் குடி கழுத்துல சுத்தி இருக்கு. பிரசவம் பிரச்சனை தானே எவ்வளவு பயம் காட்டினாங்க. ஆனா எந்த உயிருக்கும் எந்த ஆபத்து இல்லாம அவன் பிறந்து வரலையா மாயா. அதே மாதிரிதான்மா, நிச்சயமா நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள நம்ம ஜீவா இங்க வந்து சேருவாமா. நீ கவலைப்படாத. ரொம்ப டெம்டாக வைக்கிறது நல்லதுதான். நாளைக்கு லாஸ்ட் மினிட்ல தீபிகா ஜீவாவோட வந்து நிக்கும்போது அவ மேல மாயாவுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அப்புறம் மாயாவதி அவளாவே ஜீவாவை தீபிகா கழுத்துல தாலி கட்ட வச்சிருவா. நான் அதுக்காகத்தானே இவ்ளோ பிளான் பண்ணிருக்கேன். பேபி, நீ இனிமே ஹாப்பி. சார், நான் உடனே ஜீவாவை பார்த்தாகணும். அவன் இப்ப இருக்கிற இடத்துல எடுத்த போட்டோ இருக்கு, அத பார்த்தா போதுமா? நோ சார், போட்டோல பாரு, தூரமா நின்னு வைல்ட் அனிமலை பாக்குற மாதிரி பாருன்னா என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு ஜீவாவை பார்க்கணும், அவன் கிட்ட பேசணும். அதுல நிறைய பிரச்சனை இருக்குமா, சொன்னா கேளு. இப்போ நீ ஜீவாவை பார்க்க வேண்டாம். அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, அது போதாதா உனக்கு? அது போதாது சார். ஜீவாவை யாரு நினைச்சீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் சார். அவருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
அவர் இறந்துட்டாருன்னு நியூஸ் வந்தப்போ நானும் சாக போனேன். அவர் மேல அவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கேன். இதுக்கே சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளலாம் தெரியுமா? தாராளமா பண்ணிக்கோங்க சார். ஆனா அதுக்கு முன்னாடி ஜீவா கிட்ட என்ன பேச விடுங்க. இப்படி ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். ஸ்ரீராம் எனக்கு ரொம்ப வேண்டியவம்மா. அவன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கால் பண்றான் தெரியுமா உனக்கு? இப்படி ஒரு கிரைம்ல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவன் முகத்திலே நான் முழிக்க முடியாது. சார், நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் சரி, ஜீவாவை காட்டுற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் சார். என்ன இவ்வளவு அடமெண்டா பேசுறீங்க? அப்புறம் இதுல டோட்டலா ரிலீவ் ஆயிடுவேன். ஏதோ உங்க ராஜம்மா எனக்கு ஃபோன் பண்ணி தேடி வந்திருக்கிற பூங்குடி கண்ணுல ஜீவா பட்டுடக்கூடாது, என் பேத்தி தான் ஜீவாவை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வரணும்னு சொன்னாங்க. நான் இதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு 2 நாள் சீக்கிரட்டா நம்ம கஸ்டடியில வச்சு அனுப்பலாம்னு நான் அதை அக்செப்ட் பண்ணேன். என்ன இப்படிலாம் வந்து ஆளுக்கால அதிகாரம் பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. சார், அந்த பூங்கொடி இங்க பர்ஸோட வந்தப்போ நீ இந்த ஊர்ல இருந்தா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவேன்னு நல்லா மிரட்டினீங்க. அத கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி ஜீவா முகத்தையும் காமிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். அவளை இந்த ஊர்ல இருந்து போக வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவ போயிடுவா. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் நீங்க பிளான் பண்ண மாதிரி ஜீவாவை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் ஜீவாவை பார்த்தே ஆகணும். என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆ, சொல்லுங்க டிஎஸ்பி சார். நீங்களும் உங்க பேத்திய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ கொஞ்சம் பணம் கொடுக்கறதுனால நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் ஆடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சார், ஏன் சார் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? வாட் ஹேப்பன்? உங்க பேத்தி தீபிகா என்கிட்ட வந்து ஜீவாவை உடனே பார்த்தாகணும்னு நிக்கிறா. இது எப்படி சரி வரும்? அவ அந்த அளவுக்கு ஜீவா மேல அன்பு வச்சிருக்கா சார். அவ அன்பு வச்சிருக்கிறதுக்காக என்ன வம்பள மாட்டியோட பாக்குறீங்களா? ச்சே, அப்படியெல்லாம் இல்ல சார். ஒரு ஃபோன் பண்ணதும் எவ்வளவு பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி நான் நடந்துப்பேனா சார்? அப்ப இப்பவே தீபிகாக்கு ஃபோன் பண்ணி அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. நான் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா சார். இன்னும் சொல்ல போனா நான் தான் டிஎஸ்பியை போய் பாரு, அவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாருன்னு சொன்னேன். என்ன விளையாடுறீங்களா நீங்க? இல்ல சார், அது வந்து சார். அப்புறம் எப்படி? இவ போய் ஜீவாவை பார்த்தா இவ எப்படி இங்க வந்தா? நம்மள யார அடைச்சு வச்சிருக்கான்னு ஜீவா கேட்க மாட்டானா? எல்லா மேட்டரும் வெளியில வந்துடாதா? நீங்க ஏன் சார் அப்படி யோசிக்கிறீங்க? ஜீவாவை பார்க்கணும்னு தானே சொன்னா, ஜீவா கூட பேசணும்னு சொல்லலையே. அதை எப்படி சொல்லாம இருப்பா? அதையும் சொல்லிட்டாளே. நோ, நான் அவகிட்ட கிளியரா சொல்லிருக்கேன். நீ ஜீவாவை போய் பார்க்கிறது எந்த காரணத்தை கொண்டோ ஜீவாவுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு. அது எப்படி? அவன் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அவனுக்கு தெரியாம எப்படி பார்க்க முடியும்? முடியும் சார். என்ன சார், இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க முடியுமா சார்? ஜீவா சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது மயக்கம் வர்ற மாதிரி டேப்லெட்டை போட்டு கொடுத்துருங்க. அவன் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே மயக்கம் ஆயிடுவான். அதுக்கப்புறமா தீபிகாவை போய் பார்க்க சொல்லுங்க. இவ போய் தொட்டு பார்த்தா கூட அவனுக்கு எதுவுமே தெரியாது. இவளும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவா. என்ன சார் சொல்றீங்க? இதனால அவளுக்கோ உங்களுக்கோ யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது சார். என்ன சார் சைலண்டா இருக்கீங்க? ஹலோ, கேக்குதா இல்லையா சார்? ஏன் இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு கிரிமினலா யோசிக்கிறவங்கள நான் இப்பதான் பாக்குறேன். சரி, ஓகே, நீங்க சொன்ன மாதிரி செய்றேன். ஓகே சார், தேங்க்யூ சோ மச். போதும், கலக்கு.
கட்ட வருண்ணா. ஆ. இந்தா தண்ணி குடி. நான் கேட்டப்ப தரல, இப்ப நீங்களா தரீங்க? டேய் பாவன் கொடுத்தா நக்கலா குர்ரா. எதுக்கு நமக்கு தெரியாமலே இவனுங்க டேப்லெட் கலந்து கொடுக்குறானுங்க? சரி, என்னன்னு பார்ப்போம். ஐயா நீங்க சொன்ன மாதிரியே தண்ணியில மாத்திரை கலந்து கொடுத்துட்டேயா. அவனும் அதை குடிச்சிட்டாயா. நீங்க கிளம்பி வாங்கயா. ஒரு தடவை செக் பண்ணிக்க. அப்படியே லைன்ல இருங்கயா. இதோ பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேயா. ஏய் 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 ஐயா மயங்கிட்டாயா. நீங்க கிளம்பி வாங்கயா. சரி வரேன். சரிங்க வாங்க. யார் நமக்கு டேப்லெட் கொடுக்க சொன்னாங்க? ஏன் நான் மயங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? இப்படியே மயங்கினது மாதிரியே நடிச்சு அது யாருன்னு பார்க்கலாம். சார், நேருக்கு நேரா பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். உங்ககிட்ட கேட்கும்போது பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா இப்ப ஹார்ட் பீட் பயங்கரமா அடிக்குது சார். இப்படி பயந்துகிட்டு எதுக்குமா நீங்க வந்த? வா திரும்பி போயிடலாம். சார் பரவாயில்ல சார், இவ்ளோ தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம் சார். இப்ப பார்க்க போறியா இல்லையா? பார்க்கலாம் சார். சரி வா. வாங்கய்யா. வணக்கங்கய்யா. ம். பையன் மயக்கத்துல தான் இருக்கிறான், போய் சரி பாருங்க. நான் பாத்துக்கிறேன். ஜீவா, நான் உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா? நீ எனக்கு வேணும். எனக்கு தான் நீ வேணும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம கல்யாணம் முடியட்டும். உன் மேல தூசு கூட படாம நான் உன்னை பாத்துக்குவேன். வாமா. அவனுக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லைம்மா. அதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். அந்த மாத்திரை எஃபெக்ட்ல தான் தூங்குறான். சார் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். தேவைப்பட்டா நல்ல டாக்டரை வந்து பார்க்க சொல்லுங்க. எனக்கு எல்லாத்தையும் விட ஜீவா தான் சார் ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்குலாம் சீரியஸ் இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா போலாம்.
அது நம்ம ஊர் பொண்ணை கெடுத்துட்டு கை விட்டுட்டு ஓடி போக பார்த்தான். அதான் தப்பிச்சு ஓடிடுவான்னு கட்டி வச்சிருக்கோம். ஏன் இப்படி பேய் அடிச்ச மாதிரி ஓடி வரா? யார் போட்டது? இவர் தான் ஜீவா. இவரை தேடி தான் பூங்கொடி காடு மேடுன்னு திரியறா. அது தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு என்ன இப்ப? இவர் எங்க மில் குடோன்ல தான் ரகசியமா கட்டி வச்சிருக்காங்க. நான் விசாரிச்சதுக்கு நம்ம ஊர் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? உடனே பூங்கொடி கிட்ட விஷயத்த சொல்லணும். அவகிட்ட போன் இல்ல. இந்த விஷயத்த எப்படி சொல்றது? ஒன்னு செய், இந்த பக்கமா போ, பூங்கொடியை பார்த்து விஷயத்த சொல்லு. நான் மில்லுக்கு போய் ஜீவாவை பார்த்து பூங்கொடி ஜீவாவை தேடிட்டு வந்திருக்க விஷயத்த சொல்றேன். சரி, நீ போ. அக்கா, ஏன் இப்படி பதறி ஓடி வரீங்க? இந்த இந்த போட்டோல இருக்கிறது பேக்ல இருந்து ஜீவா சார் போட்டோவை ஏன் எடுத்தீங்க? போட்டோ கீழே விழுந்ததுக்கே நீ இவ்வளவு வருத்தப்படுறியே. இவருக்கு என்னென்னலாம் நடந்தது தெரியுமா? என்ன சொல்ற வள்ளி அக்கா? இவரை நான் வேலை பார்க்குற மில்லில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க.